ஹலோ காய்ஸ், ஒரு மாதம் குவாரண்டைன் டேஸில் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு மாதம்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எத்தனை நாள்னு. பயங்கரமாக போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே, என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் ஆஸ் அ பைக்கர்ஸ் நம்மளாம் பைக்கை எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பைக்ஸை குவாரண்டைன் டேஸில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க பைக்கை விட்டுட்டு, எங்கேயாச்சும் வேறு ஊருக்கு போகிறீங்க, பைக்கு ஆனால் உங்கள் வீட்டில் இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுங்கிறத விஷயத்தை டிப்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வணக்கம், நமஸ்தே, கேம்சோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து இங்கே போடுறாங்க, போய் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே ரியல் டைம் அப்டேட்ஸ் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த நம்பர் பிளேட் வந்து ஏன் ரெட் கலர் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன். பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்துருச்சு. அது வந்து இந்த 144 முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் பிளேட்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்சி புக் எல்லாமே வாங்கிடுவேன். ஸோ பைக் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து வச்சுருப்பீங்க, ஆனால் அது ரொம்ப நாளாக நிறுத்தியே வச்சுருப்பீங்க. ஓகே, ஒரு மாதம் வந்து குவாரண்டைன் பண்ணிட்டாங்க, பைக்கை வந்து நம்ம எடுக்கவே வேணாம், அந்த மாதிரி இதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே விட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. பைக்கை நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு நிறுத்துறீங்க, ஆர் நீங்கள் எவ்ரிடே, லாங் டேர்ம்னு இல்லை, எப்போவுமே நீங்கள் பைக்கை நிறுத்துகிறப்போ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பைக் வந்து மரத்துக்கு கீழே வந்து நிறுத்த வேண்டாம். மரத்துக்கு கீழே நிறுத்துனீங்கன்னா கவர் பண்ணி வந்து நிறுத்துங்க, கவர் பண்ணாமல் நிறுத்த வேண்டாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் ட்ராப்பிங்ஸ்லாம் வந்து வண்டி மேலே விழுந்துச்சுன்னா மெட்டாலிக் சர்ஃபேஸ்லலாம் வந்து அது ரியாக்ட் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் ட்ராப்பிங்ஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் இருக்கும், ஒரு டைப் ஆஃப் ஆசிட். அது வந்து உங்கள் மெட்டலில் ரியாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பேட்சை மட்டும் டிஸ்கலர் பண்ண வைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக பைக்கை வந்து மரத்துக்கு கீழே வந்து நிறுத்தாதீங்க. ஸோ பைக்கை வந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க, ஓகே நம்ம பைக்கை வந்து தொடைக்கலாம் உட்காந்து அப்படின்னு தொடைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே வந்து காருக்கும் வந்து பொருந்தும், பைக்குக்கும் பொருந்தும். அதில் வந்து ஸ்விரல் மார்க்ஸ், அப்படியே ரவுண்டாக ஸ்க்ராச்சஸ் வந்துடும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது, கிட்ட போய் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டாக ஸ்க்ராட்ச் இருக்கும். ஸோ என்னோடய R15 வந்து அது ரொம்ப நிறையா இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் அந்த மிஸ்டேக் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் எடுத்துகிட்டு போய் இதை வந்து செராமிக் கோட்டிங் பண்ணி ஒரு 3 லேயர் ஆஃப் செராமிக் கோட் பண்ணி அந்த ஸ்விரல் மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்தேன். ஸோ பைக்கு வந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க, ஷெட்டில் பார்க்கிங்லேருந்து எடுத்துருக்கீங்க, கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. தண்ணியை ஒரு பக்கெட் தண்ணியை வந்து பைக்கு மேலே ஊற்றி தொடைங்க. அப்படி தொடச்சிங்கன்னா மேலே இருக்க சின்ன அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம், அந்த மண், சின்ன குட்டி கல், இலை, குச்சி, அதெல்லாமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்க்ராட்ச் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ துடைக்கிறப்போ வீட்டில் இருக்க மேக்ஸிமம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய துணி, பனியன் கிளாத்து, இந்த மாதிரி கிளாத்தை வச்சு தான் துடைப்பாங்க. ஆனால் அது அப்படியும் துடைக்கக்கூடாது, அதுவும் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து உருவாக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து அமேசான்லேயே கிடைக்குது. அதிலேருந்து வாங்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து 222 GSM அளவுக்கு திக்னஸ் தான் இது. GSMனா என்னன்றது கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, கிளாத்துக்கு என்னன்றது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வாங்கி நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த ஸ்விரல் மார்க், ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பைக்கில் விழுகாது. ஸோ இப்போ பைக் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நார்மல் வீட்டில் இருக்க டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்க ஆசிடிக் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து பைக்குன்னு ஷாம்பூலாம் விற்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பைக்கோட அந்த கலரை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 rupees. தெரியுதான்னு தெரியல. இதுவும் வந்து நான் அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 3M கார் வாஷ் ஷாம்பூ, இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி சிட்ரஸ் ஃப்ளேவரில் இருக்கும். ஒர்க் ஷாப்லாம் போனீங்கன்னா, வாட்டர் வாஷ் ஒர்க் ஷாப்க்கெலாம் போயிட்டு நீங்கள் பைக் வந்து விட்றீங்க கழுவுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃப் எக்ஸல் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பைக் ஆர் கார் வந்து நீங்கள் வாஷ்க்குன்னு எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த இதை வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த ஷாம்பூ வந்து கூடவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து இதில் வந்து அவங்கள வாஷ் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெயிண்ட் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ சோப்பு தண்ணியை வச்சு நீங்கள் கழுவுவீங்களா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற இதுதான் இது வந்து எனக்கு கையில் போட்டு நம்ம சோப்பில் டிப் பண்ணி அப்படியே வந்து தொடச்சிக்க வேண்டியதான் சோப் வாட்டரில். இதுவும் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி தான், சின்ன இதாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இதை பார்த்தா அந்த COVID-19 வைரஸ் மாதிரியே இருக்குது, குச்சியாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு.
எதை பார்த்தாலும் எனக்கு கொரோனா வைரஸ் மாதிரியே தெரியுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. உள்ளுக்குள்ளே இருக்க பேட்டரியோ அந்த டெர்மினல்ஸ் வந்து நீங்கள் கழட்டி விட்ருங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நீங்கள் கழட்ட வேணாம். அது வந்து நீங்கள் எங்கேயாச்சும் ஃபாரின் போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறீங்க, பைக்கை தொடவே முடியாது, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த டெர்மினல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு வீக்லி ட்வைஸ் போதும், ஆன் பண்ணி 15 மினிட்ஸ் பைக்கை ஐடில் வச்சுட்டு விட்டிங்கன்னா போதும். உள்ளுக்குள்ள டைனமோ வந்து பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுரும். ரெகுலராக நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் இல்லைனா வீட்டு யூஸ் பண்ணுற வண்டியாக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் 3 days ஒன்ஸ் கம்பல்சரியாக எடுத்து நீங்கள் ஓட்டலினாலும் பரவாயில்ல மூவ் பண்ணி வச்சே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர்ஸ் எல்லாம் வந்து இந்த கீழே வந்து இந்த பார்ட்டு தான் வந்து பேலன்ஸ் ஆகி நிற்கும். ஸோ இந்த பார்ட் பேலன்ஸ் ஆகி நிற்கிறப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃப்ளாட் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளாட் ஸ்பாட்னால் டயர் வந்து இப்படி கர்வாக இருக்க டயரில் இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ஆயிரும். பைக்கோட வெயிட் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறப்போ இந்த டயர்லலாம் வந்து மெட்டல் ரைலிங்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டீல் பிரைட்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே கம்பியாக இருக்கும். அந்த கம்பிலாம் வந்து வெயிட்டு இது ப்ரெஷர் அமுக்கி அந்த இடத்துல ஃப்ளாட் ஸ்பாட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும், நீங்கள் அதுக்கப்புறம் ஓட்டுறப்போ வண்டி வந்து ஜெர்க்காகி போகிற மாதிரி இருக்கும். 3 days ஒன்ஸ் கம்பல்சரியாக பைக் எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் சும்மா நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து வீலை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம அப்படியே இன்ஜின் செக்ஷனுக்கு போயிடலாம். இன்ஜினை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கம்பல்சரியாக ஆன் பண்ணி 15 மினிட்ஸ் ஐடிலில் வந்து அப்படியே ஓட வைங்க. நீங்கள் கியர் போட்டு மூவ் பண்ணோம் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா ஐடிலில் வச்சு அப்படியே நியூட்ரலில் வண்டியை போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. 15 மினிட்ஸ் ஓடுனா போதும். அது வந்து கியர் பைக்காக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களோட ஆட்டோ கியர் ஸ்கூட்டி அந்த மாதிரி பைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்பல்சரியாக வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆன் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு விடுங்க. 10 to 15 மினிட்ஸ். அது எதுக்கு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க என்ஜின் ஆயிலெலாம் ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்லட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஒரு மாதிரி சேர் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மெட்டாலிக் பார்ட்ஸ், அந்த கியர், அந்த பிஸ்டன், அந்த ஹெட்லெலாம் போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் அப்படியே விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போர் வந்து அப்போ தான் வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் சீஸ் ஆகிறப்பெல்லாம் ஆகிற அந்த கண்டிஷனுக்கெல்லாம் போகும். ஸோ இது வந்து நம்ம இப்போ குவாரண்டைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப லாங் பீரியட். இன்னொரு 15 days வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒரு லேசினஸோட பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஃப்யூச்சரில் நீங்கள் மறுபடியும் எல்லாம் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை எடுக்கிறப்போ அது உங்களுக்கு வந்து உங்களோட செலவு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஜின் ஆயில் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வர மாடர்ன் பைக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியவே இன்ஜினுக்கு வெளியவே வந்து ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹோல் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து மினிமமில் இருக்கா, மேக்ஸிமமில் இருக்கா, இல்லை ரெண்டுக்கு நடுவில் இருக்கான்ற அந்த ஆயில் லெவல் வந்து காமிக்கும். பட் இந்த R15 வெர்ஷன், இது வந்து வெர்ஷன் 2 2013 மாடல். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி தான் செக் பண்ணணும். அது உங்களுக்கு வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு துணியை போட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓட விடுங்க. ஓட விட்டதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்களா, இங்கே ஒரு லென்த்தியாக ஒரு குச்சி தெரியுது. இப்போ வர மாடர்ன் பைக்ஸ்லலாம் வந்து இந்த குச்சி இருக்காது. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தடவை தொடச்சிருங்க. நல்லா தொடச்சிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய கோடு இருக்குது. இந்த இதுதான் வந்து மேக்ஸிமம் லெவல். இப்போ இங்கே இருக்கிறதுல இதில் மிடில் வந்துச்சுன்னா அது வந்து லெவல் வந்து கம்மி, என்ஜின் ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் ஆயில் வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே விட்டு பார்க்கலாம் எவ்வளோ லெவல் இருக்குன்ட்டு. இந்த நாசல்குள்ளே வந்து இந்த லிட்டை வந்து போட்டுட்டு நான் டைட்டன் பண்ணிவிட்டு வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறனால இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்கும், சென்டர் ஸ்டாண்ட் இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, இந்த இடம் வரைக்கும் லெவல் இருக்குது, ஆயில் இருக்குது இங்கே வரைக்கும். ஸோ வந்து நம்மளோட ரிசர்வாயரில் வந்துட்டு ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது அப்படியே ஆயிலை வந்து கையில் தடவி பாருங்கள். கலர் வந்து ஒரு மாதிரி, இதில் ஏன் இந்த கலர் இருக்குன்னா இதில் வந்து மாஸ் 2 இருக்குது. அந்த மாஸ் 2 அடிக்டிவ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக அந்த மாஸ் 2 இருக்குது. அதனால தான் கலர் இருக்குது. மற்றபடி ஆயில் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ இதை ஒட்டி இப்படி எடுத்திங்கன்னா லைன் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஒட்டி இப்படி எடுப்பீங்க, அப்போ ஒரு லைன் ஃபார்ம் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ஆயில் வந்து நல்லா இல்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி பேர்னிங் ஸ்மெல் வந்துச்சுன்னா, தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல்லு, ஒரு எரிஞ்சு போன மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சுன்னா ஆயில் வந்து நல்லா இல்லை, நீங்கள் கம்பல்சரியாக மாற்றி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக குவாரண்டைனுக்குன்னு இல்லை,
இந்த லாக்டவுனில் நீங்கள் செக் பண்ணணுன்ட்டு இல்லை, எப்போவுமே ரெகுலராக ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் ட்வைஸ் 2 months ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது இப்போ வந்து அட்வென்ச்சர் 390 வந்து என்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணலாம். என்ஜின் ஆயில் வந்து பர்ஃபெக்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட நாசிலில் பார்த்தீங்கன்னா அந்த நாசில் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சா, நீட்டமாக என்ஜின் ஆயில் லெவல். இதில் பார்த்தீங்களா ஒன்றுமே இருக்காது, அந்த குச்சி மாதிரி ஒன்று இருக்காது, எக்ஸ்டென்ஷனே இருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் அதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஏரியாவில் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஏரியாவில் வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ இன்ஜின் ஆயில் வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது வந்து இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது FEGO ஏர் குஷன் சீட். போன வீடியோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா, எனக்கு ரைடிங் கியர்ஸ் என்னென்ன ரைடிங் கியர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேங்கிற எல்லாவோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரேட்ஸ் அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து இங்கே ஐ பட்டன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயாச்சும் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏர் குஷன் சீட் வந்து எதுக்குன்னா, மெயினாக லாங் டூரிங் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த ஏர் குஷன் சீட். ஸோ இதை எப்படி நம்ம மவுண்ட் பண்ணலாம், வண்டியில் மவுண்ட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த சீட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து அந்த சீட்டு. இதில் வந்து 2 ஸ்ட்ராப் இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே இந்த சீட்டு மேலே வச்சுட்டு, பார்த்தீங்களா தெரியுதா, சீட்டு இங்கே பின்னாடி இருக்குது. அப்படியே இந்த சீட்டில் கொண்டு வந்து, இது எலாஸ்டிக் தான், இது இழுத்திங்கன்னா வந்துடும். கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே மாட்டி அந்த கிளிப்பை போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி 2 ஸ்ட்ராப்பையும் நீங்கள் போட்டு லாக் பண்ண வேண்டியதான். ஸோ அப்படியே வச்சுட்டு அவ்வளோ. ஸோ இதான் வந்து ஏர் குஷன் சீட். இப்படி தான் இருக்கும். லாங் ட்ராவல் அப்போலாம் இதை உட்காந்து போனீங்கன்னா உங்களுக்கு பம்ப்ஸ் ஓவர் அப்படி அதெல்லாம் வரவே வராது. மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் அண்ட் செயினை வந்து லூப் பண்ணுறது ரொம்ப அவசியம். ட்ரை ஆக விடாதீங்க. ட்ரை ஆச்சுன்னா ஸ்ப்ராக்கெட்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஓட்டினதுக்கப்புறம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெகுலராக வந்து லூப் பண்ணுங்கள். வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு கோட் வந்து லூப் பண்ணுறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்டோடு தான் வருது. ஸோ எப்படி வந்து தனியாக வந்து நீங்கள் லூப் பண்ணுறது கஷ்டம். GRoller அப்படிங்கிற ஒரு டிவைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இதில் வந்து வீலை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீலை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ வந்து நான் டயரை வந்து இந்த GRoller மேலே ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350யோட லூப்ரிகேஷன் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து செயின் கிளென்சர் அண்ட் இது வந்து செயின் லூப்ரிகேண்ட். இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய கிளாஸில் வந்து இல்லை, காலி ஆகிப்போச்சு. இப்போ இந்த டைம்லலாம் போய் வாங்க முடியாது. ஸோ அதனால் டைம் பீங்க்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2-3 சர்க்கிள் மட்டும் நான் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி வந்து இதை அடிச்சுட்டேன், பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக நான் லூப் பண்ணி காமிக்கிறேன் இந்த GRoller வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்படி தான் இந்த GRoller வந்து சுற்றும். இந்த வீலை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து திருப்பிக்கலாம். உங்களுக்கு எந்த எஃபர்ட்டுமே இருக்காது, அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ சொன்ன எல்லா டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குவாரண்டைனில் பைக்கை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது குவாரண்டைன் மட்டும் இல்லை, வேறு எங்காச்சும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க, ரொம்ப நாள் வந்து இந்த பைக்கை தொட மாட்டீங்க, அந்த மாதிரி டைமில் கூட இந்த நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு புது கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. மெயினாக இந்த டைமில்